தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஜோக் மொக்கை கிரிக்கெட் மொமெண்ட். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஜோக் உள்ளே போகலாம். கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லோரும் ஏன் வெளியில் விளையாடும் போது கூலிங் கிளாஸ் போடுறாங்க? கிரிக்கெட் பிளேயர் நிறைய பேர் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் போட்டுருப்பாங்க இல்லையா, அவங்க ஏன் கூலிங் கிளாஸ் போடுறாங்க? பதில், ஏன்னா அவங்க போடுற ரன்னெல்லாம் ஸ்கோர் போர்டில் பிரைட்டாக எரியுதுல்ல, கண்ணு பூசாமல் இருக்கத்தான். ஓஹோ, ஸ்கோர் போர்டில் எல்இடியில் பிரைட்டாக எரியுது இல்லை அவங்க போடுற ஸ்கோர்லாம், அதனால் கண்ணு கூசாமல் இருக்கிறதுக்கு, அந்த எல்இடி கண்ணு கூசாமல் இருக்கிறதுக்கு அவங்க கூலிங் கிளாஸ் போடுறாங்களாம். என்னப்பா இதெல்லாம் லாஜிக்கு. அடுத்து, புது மாப்பிள்ளை கிரிக்கெட் பாசம். நண்பன், ஏன் மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி 2 நாள் கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு வந்துட்டேன், புது பொண்ணு திட்டலையா? புது மாப்பிள்ளை, அதை ஏன் கேட்குற மச்சான்? வீட்டில் இருந்தால் அவங்க அம்மா மாமியார் போடுற கூகுளி பாலுக்கும் அவ போடுற பவுன்சர் பாலுக்கும் நடுவில் என்னால் டிஃபென்ஸ் கூட ஆட முடியலை, அதான் கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இங்கேயாச்சும் லெதர் பால் தான் வரும், அங்கே விளக்குமாறு வருது மச்சான். இதுக்கு மேலே தாங்க முடியல, கல்யாணம் ஆகிட்டா கண்டிப்பாக விளக்குமாறு தான் வரும், வேறு என்ன பண்ண முடியும்? அடுத்து, எக்ஸாம் ஆல் பேட்ஸ்மேன். எக்ஸாம் ஆல் பேட்ஸ்மேன். ஆசிரியர், தம்பி ராமு, எக்ஸாம் ஹாலில் பேப்பரை வச்சுக்கிட்டு ஏன்டா பேட்டு சுற்றுற மாதிரி கையை ஆட்டிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக எக்ஸாம் எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்கிறாரு. அதுக்கு ராமு சார், கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் எல்லாம் 140 கிலோமீட்டர் வேகத்தில் வர்ற பவுன்சர் பால் மாதிரி இருக்குது சார், என்னால் டிஃபென்ஸ் கூட ஆட முடியல. 140 கிலோமீட்டர் மேலே பார்த்தா அவரால் டிஃபென்ஸ் கூட ஆட முடியலையா? ஆசிரியர், அதுக்கு ராமு, அதான் சார் எப்படியாவது ஒரு 5 மார்க் கொஸ்டினை சிக்ஸர் அடித்து பாஸ் மார்க் வாங்கிடலாம்னு கிரீஸில் நின்று போராடி இருக்கேன். ஓ, 5 மார்க் கொஸ்டின் வாங்கி 30 மார்க் எடுத்து 5030 பார்த்துங்க, எடுத்து 6 கொஸ்டின் எழுதி பாஸ் பண்ணல. 35 பாஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறாரு. 35 மார்க் பார்டர் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலான்னு சிக்ஸர் அடிச்சு. ஆசிரியர், டேய் நீ எழுதுகிற லட்சணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உனக்கு ரெட் கார்டு கொடுத்து பவலியன் அனுப்ப போகிறேன், ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப போகிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் கிரிக்கெட், அந்த வாத்தியாரும் கிரிக்கெட் ரீதியாகவே அவங்ககிட்ட பேசுகிறது, இதுவும் கிரிக்கெட் ரீதியாகவே இன்னும் ஃபுல்லாகவே கிரிக்கெட் ஜோக்கு தான் வருது இல்லை. ரிப்போர்ட் கார்டும் ரன் ரேட்டும், அப்பா என்னடா இது, மேக்ஸில் 20 மார்க்கு, சயின்ஸில் 15 மார்க்கு, என்னடா உன்னோட ரன் ரேட்டு இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறது. மகன், அப்பா நீங்கள் தானே நேற்று டிவியில் மேட்ச் பார்க்கும்போது சொன்னீங்க பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் ரன் எடுக்கிறது கஷ்டம்னு நீங்கள் தானே பார்த்து சொன்னீங்க, உங்கள் மேலே தானே. அப்பா அதுக்கு என்ன இப்போ? மகன், இந்த வருஷம் எங்கள் கிளாஸ் கொஸ்டின் பேப்பர் பிச்சு ரொம்ப டஃப்பாக இருக்குப்பா, அதான் ரன் ரேட் கம்மியாயிடுச்சு, அடுத்த இன்னிங்ஸில் அடுத்த டெஸ்ட்டில் பார்த்துக்கலாமா, அடுத்த இன்னிங்ஸில் அடுத்த டெஸ்ட்டில் பார்த்துக்கலாமா சொல்கிறது, அடுத்த இன்னிங்ஸில் பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஈஸியாக சமாளிச்சிட்றான். இப்போ இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. பை.